ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/9/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக ஜூன் மாதம், சரிங்களா, ஜூன் மாதம் பார்த்துக்குங்க 52 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 52 அப்படிங்கிற நம்பருக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 52 அப்படிங்கன்னா நான் திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தோன்னா 2 நம்பர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 2 நம்பர் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கெஸிங் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்தப்போ நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 495. ஸோ இந்த 495 இந்த 6 நம்பரை 2 பிரிச்சுக்கணும், சரிங்களா. அப்படி பார்க்குறதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏபியில் பாஸு, சரிங்களா. ஸோ ஜூலை மாதத்தில் அதே மாதிரி பாருங்கள். ஜூலை மாதத்தில் 4, 7ன்னு இருக்குது. அப்போது 4க்கும் 7க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5, 6 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். இங்கே நமக்கு அடுத்த நாள் வந்து ரிசல்ட்டு 060. ஸோ இங்கே பாருங்கள் 60 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா. ஸோ அதை எடுத்து நமக்கு வந்து 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ அடுத்த ஆகஸ்ட் மாதம் பாருங்கள். ஆகஸ்ட் மாதத்தில் 6, 9ன்னு இருக்குது. இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாதிரி நமக்கு நடுவில் 2 நம்பர் இருக்கிறதா வந்து பார்த்து அடுத்த நாள் ரிசல்ட் எப்படி வருங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இப்போது 6க்கும் 9க்கும் இடையில வந்து பார்த்தோன்னா 7, 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் லீவு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பாருங்கள் 974. 974க்கு நமக்கு இங்கே உள்ள நம்பர் 94 அப்படிங்கிற நம்பர் பாஸு, சரிங்களா. 94 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதத்தில் பாருங்கள். இந்த மாதத்துலையும் ஒரு வின்னிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8, 5 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 8, 5க்கும் 8க்கும் 5க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா. கரெக்டாக 2 நம்பர் தான் கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு 975. 975க்கு பாருங்கள். இங்கே நம்ம கரெக்டாக 57 அப்படிங்கிற நம்பர் எடுத்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 4, 7ன்னு இருக்குது. 4, 7க்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேப் நம்பர் வந்து பார்த்தோன்னா 5, 6ன்னு இருக்குது, சரிங்களா. இப்போது லாஸ்ட்டு ஒரு 2 மாதம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த நம்பர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலேருந்து நமக்கு ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகி வருது. 6, 9லேருந்து நமக்கு இந்த இடத்துல 94 சொல்லி அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதத்தில் பாருங்கள் 8, 5லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இப்போ 4, 7லேருந்து இங்கே 7, 5 அல்லது 7, 5 மட்டும்தான். ஏன்னா 7ங்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கனெக்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா வரலாம். ஸோ நான் சொல்கிற நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா. 57 அதே மாதிரி இங்கே உள்ள அந்த 3 நம்பருக்கு பார்த்தீங்களா 96. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ 57 அப்படின்னா 75 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 96 அப்படின்னா 69, 52, 25. ஸோ மொத்தமாகவே எடுத்து ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 50% நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டர்னில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. இப்போ நான் இதுலேருந்து எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா 57 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன். ஸோ எதனால் எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா 75, 5, 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 நாள் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்திருக்கு, சரிங்களா. 75, 57 அப்படிங்கிறது தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இதில் 5 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வராத இடம் வந்து பார்த்திங்கன்னா சி போலில் வராமல் இருக்குது. ஸோ 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வராத இடம் வந்து பார்த்திங்கன்னா பி போலில் வராமல் இருக்குது. பிசியில் 75 அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்து நமக்கு 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ஆனிச்சு. ஸோ இருந்தாலும் இந்த பேட்டர்ன் சொல்லி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். 129 இருக்குங்களா. 129 ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. சாரி 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா. ஸோ 12 அப்படிங்கிறப்ப ஜனவரி மாதத்தில் பாருங்கள் இந்த டேட்டுக்கு நேராக, சரிங்களா. ஏன்னா நமக்கு எப்படி இந்த மாதம் கரெக்டாக எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. எந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் நமக்கு வந்திருக்கோ அதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்ததுனால நமக்கு தெரியுது, சரிங்களா. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12வது நாள் வந்து பார்த்தோன்னா 001. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் 001 கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 706 இருக்குது. 6, 6, 12. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ அதே மாதிரி இந்த மாதத்துலேருந்து வந்து பார்க்குறோம், சரிங்களா. ஸோ இந்த மாதத்துலேருந்து பார்த்தோம்னா கரெக்டு எல்லாமே சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு நாள் மேலே ஒரு நாளுக்கு ஒரு நாள் கேப் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 750. ஸோ உங்களுக்கு எண்ணிங் கூட காமிச்சிட்றேன். 1,
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சரிங்களா 750 வருங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஏபி மட்டும் தான் பாஸ் ஆச்சு. திரும்ப 3 நாள் கேப் விட்டு கரெக்டாக அந்த 750 வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த லாஸ்ட் 2 ரிசல்ட்டை பாருங்கள். 644 இருக்குங்களா, இன்றைக்கி அடித்த 637க்கு பாருங்கள். ஸோ 637 மொத்தமாக கூட்டோம்னா 16 அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா. ஸோ 7 3 10 10 6 வந்து பார்த்தோன்னா 16. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே மாதத்தில் இதுலேருந்து நம்ம கீழே வந்தாங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த சைடில் பாருங்கள் 16 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16வது நாள் 457. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டு நம்ம கரெக்டாக 547 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போது 255க்கு பாருங்கள். ஸோ 255 அப்படின்னா டோட்டல் பண்ணோம்னா 12. ஸோ இதே மாதத்துலேயே பார்ப்பேன். ஏன்னா நம்ம கரெக்டாக எப்படி நமக்கு இந்த மாதத்துலேயே நமக்கு அடுத்த ரிசல்ட் அடித்தாங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ 255க்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 12க்கு எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12வது நாள் நமக்கு இந்த இடத்துல 577 இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பிசி 75 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கோம் சரிங்களா. பிசி 75 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இங்கே எடுக்கிற நம்பர் அப்படியே வந்து பார்த்தோன்னா வரதுக்கு சான்ஸ் இல்லை, மாறி வரும் சரிங்களா. அப்படி பார்த்தோம்னா 775 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த நம்பர் 4 டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. 775 அப்படிங்கிற நம்பரு வந்துச்சு அப்படின்னா எப்படி வரலான்னு பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு அடித்த நம்பரே கூட நமக்கு வந்து அந்த அடித்த நம்பரை கூட நமக்கு திருப்பி இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 0775. ஸோ ஏற்கனவே அடிச்சிருக்க நம்பர்ஸை பார்ப்போம் சரிங்களா. 77 அப்படின்னு சொல்லி அடிக்கும், அதாவது 775 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தப்போ எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். போன மாதம் வரல, அதுக்கு போன மாதம் வந்து பார்த்தோன்னா 777 அப்படிங்கிற மாதிரி அடித்து நமக்கு ரிசல்ட் வரல. ஏப்ரல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரல சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு அடிச்சிருக்காங்க 75 70 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, அதாவது 775 அடிச்சு. ஸோ அடுத்தப்புறம் இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது 577. ஸோ 2 நம்பராக எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அடிக்கும்போது இந்த நம்பரை இங்கே உள்ள நம்பரை எடுத்து நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. 75 70 இருக்குங்களா. ஸோ அதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸுமே எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க சரிங்களா. 1 ப்ரைஸில் 0775 1 777 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த கெஸிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் இன்றைக்கி வரதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. 0775 77 75 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்கான நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நமக்கு இங்கே 5 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. 5 அடித்து நமக்கு திரும்ப கிராஸில் 5 அப்படிங்கிற அடிச்சிருக்காங்க. திரும்ப மறுபடியும் 0 அடித்து மறுபடியும் கிராஸில் 0 அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே 4 அடித்து மறுபடியும் இந்த இடத்துல சி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ சி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 5க்கும் பாருங்கள், இங்கே மேலே உள்ள ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு 1, அந்த 1 எடுத்துங்க அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 0 எடுத்துங்க அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு நாள் தள்ளி தான் நமக்கு அடிக்கிறாங்க சரிங்களா. இந்த இடத்துல 5 அப்படி நம்பர் இருக்குது, 5 எடுத்துங்க அடிச்சிருக்காங்க. 5 எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 1 எடுத்துங்க இடத்துல அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இங்கே 4 அப்படி நம்பர் இங்கே இறங்கிச்சுன்னா இதுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க, நீங்கள் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ சி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு நாள் கேப் விட்டு இங்கே சி போர்டு எடுத்துங்க அடிச்சிருக்காங்க சரிங்களா. திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு இங்கே சி போர்டு எடுத்துங்க அடிச்சிருக்காங்க சரிங்களா. மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இந்த சி போர்டு 0 எடுத்து நமக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது பிசியில் 04 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பிசி 04 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கரெக்டாக 5க்கு 5 6க்கு 6ம் வரலாம், அல்லது 0வும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 2 நம்பருமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 04 எடுத்து ட்ரை பண்ணுங்கள், 06 எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் 04 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா
504 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது. 6 வந்துச்சு அப்படின்னா 906 அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர்ஸ் தான். சரிங்களா? எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 775 அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 0775 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிஸில் நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிபோர்டில் 4 மட்டும் வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் இருக்குது. BC04 BC06 பிக் பிளேஸ் ஆந்தினா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.